20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க சொன்னது ஐயோ அவங்க சிக் ஃபிளிக் ஏதோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் படம்லாம் லேடிஸ்க்கு படம் எடுக்க வராது, வெரி குவிக்லி ஐ வாண்ட் டு ரிட்டையர் ஆல்சோ போதும் அப்படின்ட்டு ஆயிடும். இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகுறீங்க. டயர்ட், எக்ஸாஸ்டட். இப்போ இறுதி சுற்றுங்கிறது இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆக்குவேங்கிற ஒருத்தனுடைய ஒன் மேன் ₹1 டிக்கெட் கொடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ சொன்னாலும் சரி அப்போ சொன்னாலும் சரி அது நம்ப முடியாத நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேட்னஸ் தான். அது சுதாவுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கோ அல்லது ப்ரெசன்டேஷனுக்கோ சௌகரியமா இருக்கா இல்லை அது வழியாக த்ரெட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது சுதாவோட ஸ்டைலா? ஸோ நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நான் என் ரைட்டரை கேட்டேன். ஊரை போட்டு ரைட்டர் ஷாலினின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, படம் எடுத்தாச்சு, எல்லாம் ஓவர். அப்புறம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது as a cut first edit அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னது இது அப்படியே அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரியே இருக்கே, அதே அந்த இறுதி சுற்றுல அந்த மாதிரியே இருக்கு, இதுவும் அந்த மாதிரி இருக்கு. Then she said maybe that is your DNA. What I'm asking. That is what it is. I am able to understand, identify. எனக்கு புரியுது ஒரு அண்டர்டாகோட வலி புரியுது, எனக்கு அவங்க ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஐ லவ் இட். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்கு அதனால தான் பிடிக்குது. மேபி ஆக்சுவலாக இந்த மாதிரியான நம்ம மாதிரியான ஒரு கண்ட்ரியில் குறிப்பாக நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் ஜெயிக்கிறத தான் ஜெயிக்கிறதா அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பெருசாக ஃபுட்பாலில் இல்லாட்டியுமே திடீர்னு ஒரு அண்டர்டாக் டீம் ஜெயிச்சதுன்னா அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபபிளி எளியவர்கள் வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது இயல்புல இங்கே எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்கள் அது எனக்கு நான் ஒரு அண்டர்டாகா நான் என்ன பார்க்குறேன். பிகாஸ் என்னோட ஜேர்னி அப்படி இருந்திருக்கு. பெருசா ஒரு பின்னணி இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம யாருமே நம்மளுக்கு லைக் ஓகே. அதான் நான் திரும்ப சொல்றது என்னன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க சொன்னது ஐயோ அவங்க சிக் ஃபிளிக் ஏதோ எடுத்துட்டு வந்துருவாங்க, அவங்களுக்கெல்லாம் படம்லாம் லேடிஸ்க்கு படம் எடுக்க வராது, அதெல்லாம் ஓடாது. அங்கிருந்து இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அங்கே நிற்கும் போது பெரிய பெரிய ஹீரோஸ் பிக் ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு வந்துதான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு எனக்கு பெருமையா ஃபீல் பண்றேன். சுதா குங்ரா டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க Garden Seafood Restaurant ever fresh and ever delicious seafood dish எடுக்க வராது. வெரி குவிக்லி ஐ வாண்ட் டு ரிட்டையர் ஆல்சோ போதும் அப்படின்ட்டு ஆயிடும். இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகுறீங்க. டயர்ட், எக்ஸாஸ்டட். இப்போ இறுதி சுற்றுங்கிறது இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆக்குவேங்கிற ஒருத்தனுடைய ஒன் மேன் ₹1 டிக்கெட் கொடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ சொன்னாலும் சரி அப்போ சொன்னாலும் சரி அது நம்ப முடியாத நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேட்னஸ் தான். அது சுதாவுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கோ அல்லது ப்ரெசன்டேஷனுக்கோ சௌகரியமா இருக்கா இல்லை அது வழியாக த்ரெட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது சுதாவோட ஸ்டைலா? ஸோ நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நான் என் ரைட்டரை கேட்டேன். ஊரை போட்டு ரைட்டர் ஷாலினின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, படம் எடுத்தாச்சு, எல்லாம் ஓவர். அப்புறம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது as a cut first edit அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னது இது அப்படியே அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரியே இருக்கே, அதே அந்த இறுதி சுற்றுல அந்த மாதிரியே இருக்கு, இதுவும் அந்த மாதிரி இருக்கு. Then she said maybe that is your DNA. What I'm asking. That is what it is. I am able to understand, identify. எனக்கு புரியுது ஒரு அண்டர்டாகோட வலி புரியுது, எனக்கு அவங்க ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஐ லவ் இட். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்கு அதனால தான் பிடிக்குது. மேபி ஆக்சுவலாக இந்த மாதிரியான நம்ம மாதிரியான ஒரு கண்ட்ரியில் குறிப்பாக நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் ஜெயிக்கிறத தான் ஜெயிக்கிறதா அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பெருசாக ஃபுட்பாலில் இல்லாட்டியுமே திடீர்னு ஒரு அண்டர்டாக் டீம் ஜெயிச்சதுன்னா அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபபிளி எளியவர்கள் வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது இயல்புல இங்கே எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்கள் அது எனக்கு நான் ஒரு அண்டர்டாகா நான் என்ன பார்க்குறேன். பிகாஸ் என்னோட ஜேர்னி அப்படி இருந்திருக்கு. பெருசா ஒரு பின்னணி இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம யாருமே நம்மளுக்கு லைக் ஓகே. அதான் நான் திரும்ப சொல்றது என்னன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க சொன்னது ஐயோ அவங்க சிக் ஃபிளிக் ஏதோ எடுத்துட்டு வந்துருவாங்க, அவங்களுக்கெல்லாம் படம்லாம் லேடிஸ்க்கு படம் எடுக்க வராது, அதெல்லாம் ஓடாது. அங்கிருந்து இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அங்கே நிற்கும் போது பெரிய பெரிய ஹீரோஸ் பிக் ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு வந்துதான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு எனக்கு பெருமையா ஃபீல் பண்றேன். சுதா குங்ரா டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் India's #1 travel brand powered by Arabian Garden Seafood Restaurant ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும்.